சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸை பார்க்கலாம். இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே இருந்து இதுதான் ரொம்ப முக்கியமான தலைப்பு செய்தியாக போயிட்டுருக்கு. அதுவும் அமெரிக்கா 2 வாரமாக ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதுவும் இஸ்ரேலுக்கே தெரியாமல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதா இதில் ஹைலைட்டான விஷயம். என்ன செய்தின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன விஷயம்னா, காசாவுடைய போராளிகளுக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் நடுவில் தான் இருந்துகிட்ருக்கு. அது கூட இஸ்ரேல் நேரடியாக பண்ண மாட்டாங்க, மத்தியஸ்தனை வச்சு தான் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வரவே மாட்டாங்க, நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ரூல்ஸ் இருக்குது. யாரை அவங்க தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்களோ அந்த அமைப்போடு எப்போதுமே பேச்சுவார்த்தை அவங்க பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, யாராவது பிணை கைதிகள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை தான் அமெரிக்காவுடைய இத்தனை வருஷ பிரசிடெண்ட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா, அதையெல்லாம் முறியடித்து நேரடியாக காசாவுடைய போராளிகள் இருக்காங்களே அந்த தலைவர்களோடையும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தாரில் வச்சு 2 வாரமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதுவும் நேரடியாக அமெரிக்காவும் அவங்களுமே பேசியிருக்காங்களோ தவிர நடுவில் மத்தியஸ்தன குழு இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லி தான் பேசினாங்கங்கிற பேச்சே கிடையாது. காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் அமெரிக்காவுடைய முக்கியமான நபர்கள்னு சொல்லி ட்ரம்ப் அனுப்பி வச்சு 2 பேருமே 2 வாரமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு தகவலை இன்றைக்கி தான் வெள்ளை மாளிகையிலிருந்து பேச்சாளர் அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் போதே நாங்கள் மேலதிகமான தகவலை நாங்கள் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை அப்படிங்கிறதை சொல்லி தான் அறிவிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஒரு சிலர் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சமாளித்தாலும் நிறைய பேர் அந்த நெட்செட் சபையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்தால் எங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒரு விஷயத்தை அமெரிக்கா பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் என்ன ஒரு பிரச்சனைனா, எப்போ உக்ரைனை கை கழுவுனாங்களோ அமெரிக்கா, அப்போருந்தே ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும் இஸ்ரேலுக்கு. இதே நிலமை தான் நமக்கும். எப்படி ரஷ்யாவுக்கு திடீர்னு சப்போர்ட்டாக மாறினாரோ ட்ரம்ப்பு, அந்த மாதிரி காசாவுக்கு மாறிட்டாங்கன்னா அதுக்கு. ஆனாலும் காசா விஷயத்தில் என்ன ஒரு லக் இருக்குன்னா, இஸ்ரேலுக்கு காசா அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஆயுதங்களெல்லாம் கொடுத்து அமெரிக்காவுக்காக ஒரு ரவுடி மாதிரி தான் இஸ்ரேலை வரத்தி வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா போடாத ஆட்டமெல்லாம் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போதே 30 வருஷமாக இருந்த சட்டத்தை மீறி அவங்க பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்கனாவே அவங்கள பார்த்தா ஒரு பெரிய அரசியல் அமைப்பாக அவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருது. அவர்களை இனி தீவிரவாதிகள், நாங்கள் பிணை கைதிகளை பிடிச்சனால அவங்க நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம்லாம் அமெரிக்கா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒரு ரூல்ஸவே பிரேக் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேலை வச்சு பேசணும். இஸ்ரேலை வச்சு பேசாமல் இவங்க நேரடியாகவே போய் பேசுகிறாங்கன்னா நாளைக்கு ஏதாவது தேவைன்னா அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு என்ன இருக்காது, அதில் எந்த ஒரு பங்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நெத்தனியாவுக்கு சுத்தமாக மூஞ்சியே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பெருத்த அவமானமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த வெள்ளை மாளிகை பேச்சாளர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 வாரமாக பிணை கைதிகள் எங்களுடைய ஆட்கள் அமெரிக்காவை சேர்ந்தவங்க அங்கே இருக்காங்க, அவங்களை மீட்கிறக்காக தான் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலும் இத்தனை நாளாக பிணை கைதிகள் மீட்கிறக்காக தான் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டாங்கன்னா, இவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிணை கைதிகளை தனியாக டீல் பண்ணிக்கோங்க, எங்கள் பிணை கைதிகளை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அமெரிக்காவுடைய பிணை கைதிகளுக்காக பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. இப்போ அதில் தான் இஸ்ரேலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இத்தனை நாளாக பிணை கைதிகள்னு பேசிகிட்டு இருக்கோமே, அதில் எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் தான் இருக்கிறாங்க, எல்லாருக்காகவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்காவுக்காக அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இஸ்ரேலு எல்லாத்தையும் மீறி போய் இஸ்ரேலு நம்மளையவே விட்டுட்டு போய் அமெரிக்காவுடைய பிணை கைதிகளை மட்டும் வாங்க பார்க்குறாங்களே, இது பார்த்தா நமக்கு பெரிய நஷ்டமேன்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் இடியாக விழுந்திருக்கு. அதிகமாக என்ன சொல்லப்படுதுன்னா, பிணை கைதிகள் பரிமாற்றத்துக்காக தான் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் மேலதிகமாக என்ன தகவல் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதை வெள்ளை மாளிகைகளுக்கு உங்களே அறிவிக்கலை. இஸ்ரேலுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் இதை 2 வாரமாக பேச்சுவார்த்தை போயும் கூட இதை இன்னும் ஊடகத்துக்கு கொண்டு வராமல் இருக்கிறாங்க. அமெரிக்கா கொண்டு வர வரையும்னு பார்த்தா இந்த விஷயம் இன்றைக்கி தான் எல்லாருக்குமே தெரிய வருது. மற்ற யாருக்குமே இதுவரையும் தெரியல. அதனால் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாருமே உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கா, ட்ரம்ப் ரூல்ஸ் எல்லாம் மீறி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி இஸ்ரேலை கை கழுவியாச்சு, இஸ்ரேலுடைய நிலைமையே என்ன ஆயிடுச்சு, இனி மோசமாயிடுச்சுங்கிற அளவுக்கு தான் தலைப்புகள்லாம் போடுறாங்க. அப்படி தான் பேசுகிற அளவுக்கான நிலைமை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் போர் விஷயத்தில் பார்க்கும்போது போர் செய்கிறது அமெரிக்காவுக்கு லாபமாக இருந்துட்டு இருக்குது. இஸ்ரேலுக்கோசரம் அவங்க போர் செய்யலை, அமெரிக்காவுக்காக தான் இஸ்ரேலை போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால
போர் இதனால் நிற்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் பேச்சுவார்த்தைக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பிணை கைதிகள் விடுதலை வந்து கொண்டு வருவாங்க. அமெரிக்காவுடைய பிணை கைதிகள் நாங்கள் விடணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெத்தன்யாகு பிணை கைதிகள்லாம் வாங்குற மாதிரியும் வாங்கிட்டு தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் தான் நடத்திட்டு இருக்காரு. இதே வந்து அமெரிக்காட்ட பிணை கைதிகளாக ஒப்படைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டீலிங் போட்டால் அதை மீறாத மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க அங்கே இருக்காங்க, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து படைகளெல்லாம் அனுப்பிவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பாங்க. ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து நார்மலாக போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட இஸ்ரேல் வந்து என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா காசாக்குள்ளே ரஃபாவில் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போயிட்டு இருந்த ஒரு பேஷண்ட் மேலேயே வந்து துப்பாக்கி சூடு நடத்தி அவரை வந்து அந்த வாசல்லே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராளிகள்லாம் வந்து இப்படி போர் நிறுத்தம் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வாசலில் வச்சு ஒருத்தவங்களை தாக்குறாங்க, இதெல்லாம் வந்து ஏற்கிறதுக்கே கிடையாது. கேட்டால் என்ன சொல்லிடுவாங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு படையுடைய தலைவராக இருந்தார், தளபதியாக இருந்தாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் வளாகத்துலலாம் வச்சு தாக்குறதுக்கு ரூல்ஸே இடமில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐநாட்டை வந்து முறையிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தாக்குதல்கள் இஸ்ரேல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க போர் நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய பேச்சில். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் ஒரு கட்டத்தில் கோவம் வந்து பிணை கைதியில் ரிலீஸ் பண்ண மாட்டோம்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து கொடுத்தாங்க. இந்த தடவை அமெரிக்கா வந்து பிணை கைதிகளுக்காக கேட்குறாங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் அது மூலமாக இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறதையும் யோசித்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முடிவெடுப்பாங்க. இதுவரையும் எந்த ஒரு முடிவும் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா வந்து திரும்ப வந்து பிணை கைதிகள்னு கேட்கும்போது உடனே வந்து ட்ரம்ப் வந்து நான் நரகத்தை கொண்டு வருவேன் காசாக்குள்ளேன்னு சொல்லிட்டு இருந்தா அது நடக்காது. இவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் நரகத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம், இதுக்கு மேலே மிரட்டல் உருட்டல்லாம் வேணாம், எங்களுக்கு என்ன லாபமோ அதை நீங்கள் தெரிவிங்க, அப்போ நாங்கள் யோசிக்கிறோம் கொடுக்குறக்குன்னு சொல்லிட்டு தான் இதுவரையும் வந்து இழுத்துட்டு இருக்காங்க. அதனால ஏதாவது ஒரு டீலிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை டீலிங்க்கு போய் அவங்க அமெரிக்கா பிணை கைதிகளை மட்டும் விடுற மாதிரி நிலைமை வந்துட்டா அதோட கேவலம் இஸ்ரேலுக்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போவே வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப ஷாக்கு. நம்மளை கூப்பிடாமல் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க, நம்ம பிணை கைதிகளெல்லாம் விட்டுட்டு அவங்க பிணை கைதிகளை கேட்குறதுக்கு போயிட்டாங்களா, அப்போ நம்மளுடைய அவசியம் அவங்களுக்கு இல்லையா, நம்மளை வச்சு தானே அவங்க பேசணும் அப்படிங்கக்கூடிய நிலைமையில தான் இப்போ இஸ்ரேல் இருந்துட்டு இருக்காங்க. நம்மளை விட்டுட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே உலகத்துக்கே நம்ம மேலே அவங்க என்ன மரியாதை வச்சுருக்காங்க, எந்த இடத்துல நம்மளை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை காட்டுதுங்கிற மாதிரி தான் இப்போ நெத்தன்யாகுடைய நிலைமை மாறி இருக்கு. ஏற்கனவே உக்ரைனுக்கு இவங்க செஞ்ச உதவிக்கும் கடைசியாக வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை வந்து ட்ரம்ப் வந்து போன வாரம் கொலாயடி சண்டையோடு மோசமாக வந்து திட்டி வெளியே போன அமுச்சு விட்டு அதெல்லாம் வந்து பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். அதனால நெத்தன்யாவுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒரு பயத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் அமெரிக்காலேருந்து இஸ்ரேலுக்கான தூதர் வந்து அடுத்த வாரம் வர இருக்கார். அவர் வந்து வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கார். இஸ்ரேலுக்கு நான் வரப்போகிறேன், ஒரு வாரம் கழிச்சு வந்து பேச போகிறேன்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். அவர் இப்போ என்ன அறிவிச்சிருக்காருன்னா நான் அடுத்த வாரம் வரலான் இருக்கேன் இஸ்ரேல்கிட்ட வந்து அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நான் பேச போகிறேன், நம்ம பேசிட்டு தான் நீங்கள் போர் ஆரம்பிக்கணும், நீங்கள் அதுக்குள்ளே போர் ஆரம்பிச்சிடாதீங்க, என்ன தான் வந்து நீங்கள் வந்து அவர்களுக்கு கெடு விதித்திருந்தாலும் 10 நாள் நான் எப்போ வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போரை வந்து முடிவு பண்ணணும், அதுவரை போர் நிறுத்தமாகவே வச்சுருங்க, இஸ்ரேல் தாக்காதீங்க, போரை ஆரம்பிச்சிடாதீங்க, ஏன்னா நான் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் மறுபடியும் அறிவிச்சிருக்காரு. அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா அங்கேருந்து அவர் தான் வந்து 2 பக்கமுமே என்ன பண்ணுவார்னா கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நான் வர்ற வரையும் உங்களுடைய பிணை கைதிகளை அவங்க ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலும் சரி ஒரு 10 நாளைக்கு போர ஆரம்பிக்காமல் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படிங்கிறதை வந்து அவரும் தெரிவிச்சிருக்காரு. அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா இன்னொரு 10 நாளைக்கு கூட போர்லாம் வந்து ஆரம்பிக்க கிட்டத்தட்ட ரமலானில் பாதி முடிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரமலானே முழுசாக முடிஞ்சிட்டா தான் நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நோம்பாளிகளுக்கு இன்னும் சேஃபு. ஏன்னா ரமலான் மாதத்தில் கூட வந்து கொடுமையை தான் செஞ்சிட்ருக்காங்க. பார்க்கலாம். அவர் அந்த 1 வாரம்னு சொல்லியிருக்காரு. எப்பயுமே இந்த மாதிரி வந்து இந்த தூதர்லாம் வந்து 1 வாரம் ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு போனாங்கன்னா ஒரு 2 நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக போர் ஆரம்பிக்கிறதா இருந்தால் போர் ஆரம்பிப்பாங்க. இல்லை பேச்சுவார்த்தையில் வந்து முடிவு கால்ற மாதிரி இருந்தாலும் அது அடுத்த நாளே வந்து பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து லேட் ஆகிறது தான் வந்து ரமலானுடைய நாட்களும் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.